أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போர்களில் கலந்து கொண்டது தொடர்பாக எடுத்துக் கூறுகிறேன். பத்ர் போர் தொடர்பாக ஏற்கனவே கூறப்பட்டபடி ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களால் பத்ர் போரில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்களது துணைவியாரான ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகள் ஹசரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மிகவும் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். எனவே ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொள்வதற்காக மதினாவிலேயே இருக்குமாறு ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். மேலும் அவர்களை பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களைப் போன்றே கூறியிருந்தார்கள். எனவேதான் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களைப் போல் போர் செல்வத்திலும் நற்கூலியிலும் பங்கு நிர்ணயித்தார்கள். கத்ஃபான் போர் முஹர்ரம் அல்லது சஃபர் மாதத்தில் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடந்தது. கத்ஃபான் போருக்காக நஜித் பகுதியை நோக்கி புறப்பட்ட போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மதீனாவின் அமீராக நியமித்தார்கள். ஆக இந்த வகையில் இதிலும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. இந்த போரின் விளக்கத்தை ஹசரத் மிர்சா பஷீர் அஹ்மத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். பனு கத்ஃபானுடைய சில கோத்திரங்கள், அதாவது பனு சாலபா மற்றும் பனு முஹாரிபுடைய மக்கள் தமது ஒரு பெயர் போன போர் வீரன் உசூர் பின் ஹாரிஸுடைய தூண்டுதலின் பேரில் மதினா மீது திடீர் தாக்குதல் தொடுக்கும் எண்ணத்தில் நஜ்துடைய ஒரு பகுதியான ஜி அம்ர் என்னும் இடத்தில் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பகைவர்களின் அசைவுகளை குறித்து முறையாக அறிந்து வைத்திருந்தார்கள். அன்னாருக்கு அம்மக்களின் இந்த கொலை எண்ணம் தொடர்பாக குறித்த நேரத்தில் தகவல் கிடைத்துவிட்டது. அன்னார் ஒரு விழிப்புணர்வு கொண்ட படை தளபதி போன்று முந்திச் செல்லும் வகையில் 1400 சஹாபிகளை கொண்ட குழுவை தம்முடன் அழைத்து கொண்டு ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டின் இறுதியில் அல்லது சஃபர் மாதத்தின் துவக்கத்தில் மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். வேகமாக பயணித்தவாறு ஜி அம்ர் என்னும் இடத்திற்கு அருகில் சென்றடைந்து விட்டார்கள். பகைவர்களுக்கு அன்னாரின் வருகை குறித்து தகவல் கிடைத்ததும் அவர்கள் உடனடியாக அக்கம்பக்கத்து மலை குன்றுகளில் ஏறி தம்மை பாதுகாத்து கொண்டனர். முஸ்லிம்கள் ஜி அம்ர் வந்தடைந்த போது களம் காலியாக இருந்தது. எனினும் பனு சாலபா கோத்திரத்தைச் சேர்ந்த ஜப்பார் எனும் காட்டரபி சஹாபாவிடம் பிடிபட்டு விட்டான். அவர்கள் அவனை சிறைபிடித்துக் கொண்டு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனிடம் நிலைமைகளை பற்றி வினவிய போது பனு சாலபா மற்றும் பனு முஹாரிபுடைய மக்கள் அனைவரும் மலைகளில் தஞ்சமடைந்து விட்டார்கள் என்பதும் அவர்கள் திறந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுக்கு முன்னால் வரமாட்டார்கள் என்பதும் தெரிய வந்தது. வேறு வழியில்லாமல் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரும்பி செல்வதற்கான கட்டளை பிறப்பிக்க நேர்ந்தது. ஆனால் இந்த போருக்கு இந்த அளவு பலன் நிச்சயம் ஏற்பட்டது. அதாவது அச்சமயம் பனு கத்ஃபான் தரப்பிலிருந்து ஏற்பட்டிருந்த ஆபத்து தற்காலிகமாக அகன்றுவிட்டது. உஹது போர் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு ஷவ்வால் மாதம் நடந்தது.
ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் உஹது போரில் கலந்து கொண்டார்கள். முதல் 2 போர்களில் கலந்து கொள்ளவில்லை, இதில் உஹது போரில் கலந்து கொண்டார்கள். போருக்கிடையில் சஹாபாவின் ஒரு குழு எப்படி இருந்ததென்றால், அது திடீர் தாக்குதல் மற்றும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஹாதத் செய்தியை கேள்விப்பட்டு போர்க்களத்திலிருந்து இங்குமங்கும் சென்றுவிட்டது. ஒரு நேரம் வந்தது, அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் வெறும் 12 சஹாபாவை கொண்ட ஒரு சிறு குழு எஞ்சியிருந்தது. ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் கூட்டத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்கள் குரேஷியர்களின் படையின் மீது ஆதிக்கம் பெற்றுவிட்டார்கள். அவர்கள் போர் செல்வங்களை ஒன்று திரட்டலான போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 50 அம்பெறியக்கூடியவர்களை தம்முடைய இடத்தை விட்டு அகலக்கூடாது என்று கட்டளை பிறப்பித்திருந்தார்களோ அவர்களும் கூட வெற்றியை பார்த்துவிட்டு தம்முடைய இடங்களை விட்டுவிட்டார்கள். ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களுக்கு தம்முடைய இடத்தை விட்டு அகலக்கூடாது என்று வலியுறுத்தி கூறியிருந்தார்கள். அப்பொழுது முஸ்லிம் ஆகியிருக்காத ஹாலித் பின் வலீத் அவர்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு உடனடியாக அங்கிருந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டார். இந்த தாக்குதல் எந்த அளவு திடீரென்றும் எதிர்பாராத விதமும் வலிமையாகவும் இருந்ததென்றால் முஸ்லிம்கள் சிதறுண்டு போனார்கள். இந்த சிதறிப்போன சஹாபாவில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரும் கூறப்படுகின்றது. திருக்குர்ஆனில் இந்த மக்கள் தொடர்பாக அந்த நேரத்தின் குறிப்பிட்ட நிலைமை மற்றும் அந்த மக்களுடைய உள்ளத்து ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையை கருத்தில் கொண்டவாறு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான் என்று கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன தவல்லவ் மின்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆன் இன்னமஸ்தஸல்லஹுமுஷ் ஷைத்தானு பிபஅஸி மா கஸபு வலகத் அஃபல்லாஹு அன்ஹும் இன்னல்லாஹ கஃபூருன் ஹலீம். இரு படைகள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட நாளில் உங்களுள் புறமுதுகு காட்டியவர்களை அவர்களின் செயல்கள் சிலவற்றின் காரணத்தால் ஷைத்தான் நிச்சயமாக இடறி விழ வைக்க நாடினான். இப்பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனும் சகித்துக் கொள்பவனும் ஆவான். இந்த போருக்கிடையில் முஸ்லிம்களின் இந்த தன்மையை பற்றி எடுத்துரைத்தவாறு ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எம்ஏ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியீன் என்ற நூலில் இவ்வாறு எழுதியுள்ளார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், குரேஷியர்களின் படை ஏறத்தாழ நாலாபுறத்திலிருந்தும் முற்றுகையிட்டு விட்டிருந்தது. மேலும் அது படிப்படியான தாக்குதல் மூலமாக ஒவ்வொரு கணமும் முஸ்லிம்களை அழுத்திக் கொண்டே சென்றது. இதனாலும் கூட முஸ்லிம்கள் ஒருவேளை சிறிது நேரத்திற்கு பிறகு சுதாரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் என்ன வினோதம் ஏற்பட்டதென்றால், குரேஷியர்களின் ஒரு துணிச்சலான போர் வீரரான அப்துல்லா பின் கமையா என்பவன் முஸ்லிம்களுடைய கொடி ஏந்துபவரான ஹதரத் முஸ்அப் பின் உமைர் அவர்களை தாக்கினான். மேலும் தனது வாள் வீச்சினால் அவர்களுடைய கைகளை வெட்டி வீழ்த்து விட்டான். முஸ்அப் அவர்கள் உடனடியாக 2வது கையால் கொடியை ஏந்தி கொண்டு இப்னு கமியாவை எதிர்ப்பதற்காக முன்னோக்கி சென்றார்கள். ஆனால் அவன் 2வது வாழ்வீச்சினால் அவர்களுடைய 2வது கையையும் வெட்டிவிட்டான். இதனால் முஸ்அப் அவர்கள் தம்முடைய 2 வெட்டுண்ட கைகளை இணைத்து கீழே விழுந்தவாறு இஸ்லாமிய கொடியை தாங்க முயற்சி செய்தார்கள். அதை தன்னுடைய நெஞ்சோடு இணைத்து கொண்டார்கள். அதனால் இப்னு கமியா அவர்கள் மீது 3வது முறை வாள் வீசினான். இம்முறை முஸ்அப் அவர்கள் ஷஹீதாகி கீழே விழுந்து விட்டார்கள். கொடியையோ வேறு ஒரு முஸ்லிம் உடனடியாக முன்னால் வந்து ஏந்தி கொண்டார். முஸ்அப் அவர்களுடைய புறத்தோற்றம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒத்துப்போகக்கூடியதாக இருந்தது. எனவே இப்னு கமியா தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டதாக கருதினான். அல்லது இந்த விஷயம் வெறும் தீங்கிழைக்கக்கூடிய மற்றும் ஏமாற்றக்கூடிய சிந்தனையில் அவன் தரப்பிலிருந்து செய்யப்பட்டிருப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது. எவ்வாறு இருப்பினும் அவன் முஸ்அப் அவர்கள் ஷஹீதாகி கீழே விழுந்த போது, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொன்றுவிட்டேன் என்று கூச்சலிட ஆரம்பித்து விட்டான். இந்த செய்தியால் முஸ்லிம்களிடம் எஞ்சியிருந்த அந்த துணிவும் அகல ஆரம்பித்து விட்டது. மேலும் அவர்களுடைய அந்த கூட்டம் முற்றிலும் சிதறுண்டு போனது. மேலும் பெரும்பாலான சஹாபா பதற்றமடைந்து போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டார்கள். அந்த நேரத்தில் முஸ்லிம்கள் 3 பாகங்களாக பிரிந்துவிட்டார்கள். ஒரு குழு எத்தகையதாக இருந்ததென்றால், அது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டதாக கூறப்பட்ட செய்தியை கேட்டு போர்க்களத்திலிருந்து ஓடிவிட்டிருந்தது.
ஆனால் இந்த குழு எண்ணிக்கையில் மிகவும் குறைவாகவே இருந்தது, அல்லது அவர்கள் நிராசையடைந்து ஓடிவிட்டார்கள் என்றும் கூறலாம். இந்த மக்களில் ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவராக இருந்தார்கள். ஆனால் எவ்வாறு திருக்குர்ஆனில் கூறப்பட்டுள்ளதோ அந்த நேரத்தில் குறிப்பிட்ட நிலைமைகள் மற்றும் மக்களுடைய உள்ளத்து ஈமான் மற்றும் களப்பற்ற தன்மையை கருத்தில் கொண்டவாறு அல்லாஹ் அவர்களை மன்னித்து விட்டான். அந்த மக்களில் சிலர் மதீனா சென்றடைந்தனர். இவ்வாறு மதீனாவில் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதான அந்த சிந்தனை மற்றும் இஸ்லாமிய படை தோல்வியுற்ற செய்தி சென்று சேர்ந்துவிட்டது. இதனால் முழு நகரத்திலும் அமளி ஏற்பட்டுவிட்டது. மேலும் முஸ்லிம் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் மிகவும் பதற்றமடைந்த நிலையில் நகரத்தை விட்டு வெளியேறி வந்து உஹது போர்க்களத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். சிலர் விரைவாக ஓடியவாறு போர்க்களத்தை சென்றடைந்து விட்டார்கள். மேலும் அல்லாஹுடைய பெயரை கூறி பகைவர்களுடைய வரிசையில் நுழைந்து விட்டார்கள். இன்னொரு பிரிவில் எத்தகைய மக்கள் இருந்தார்கள் என்றால் அவர்கள் ஓடி இருக்கவில்லை, ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டதாக கூறப்பட்ட அந்த செய்தியை கேட்டு ஒன்று துணிவிழந்து அமர்ந்து விட்டிருந்தார்கள், அல்லது தற்பொழுது சண்டையிடுவதை வீணானதாக கருதினார்கள். எனவே அவர்கள் போர்க்களத்திலிருந்து அகன்று தனியாக அமர்ந்து விட்டார்கள். மூன்றாவது குழு எத்தகையதாக இருந்ததென்றால் அவர்கள் தொடர்ச்சியாக போரிட்டு கொண்டிருந்தார்கள். மேலும் அவர்களில் சில மக்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒன்று கூடியிருந்தார்கள். அவர்கள் தம்முடைய தன்னிகரில்லா வாழ்க்கை அர்ப்பணிக்கக்கூடிய திறனை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். மேலும் பெரும்பாலானவர்கள் எத்தகையவர்கள் எனில் அவர்கள் போர்க்களத்தில் பல்வேறு இடங்களில் சிதறுண்டு போய் போரிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுக்கும் மற்றும் இரண்டாவது பிரிவினருக்கும் ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற செய்தி தெரியவர அந்த மக்கள் பித்து பிடித்தவர்களை போன்று போரிட்டவாறு ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி ஒன்றிணைந்து வந்தார்கள். அந்த நேரத்தில் போரின் நிலைமை எப்படி இருந்ததென்றால், குறைஷியர்களின் படை அச்சுறுத்தும் கடல் அலைகளைப் போன்று நாலாபுறத்திலிருந்தும் முன்னோக்கி வந்து கொண்டிருந்தது. மேலும் போர்க்களத்தில் எல்லா புறத்திலிருந்தும் அம்புகளையும் கற்களையும் மழையாக பொழிய வைத்துக் கொண்டிருந்தது. வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் இந்த ஆபத்தான நிலைமையை பார்த்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி வட்டமிட்டு அன்னாருடைய அருளுக்குரிய உடலை தம்முடைய உடல்களால் மறைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். இருந்தும் கூட சில வேளை அந்த தாக்குதலுடைய பொறி கிளம்பும் பொழுது இந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய மக்களும் கூட அக்கம்பக்கம் தள்ளிவிடப்பட்டார்கள். மேலும் இந்த நிலைமையில் சில வேளையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட தனியாகவே இருந்து விட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது எடுத்துரைக்கப்படுவது என்னவென்றால், ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராசையடைந்தோ அல்லது வேறு ஏதோ காரணத்தினாலோ அந்த நேரத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டதாக கூறப்பட்ட செய்தியை கேட்டு அங்கிருந்து சென்று விட்டார்கள். இவ்வாறு நிராசையடைந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் சென்றிருக்கவில்லை, ஆனால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களில் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய குறிப்பும் கிடைக்கப்பெறுகிறது. எவ்வாறு இருப்பினும் அது தனக்குரிய நேரத்தில் எடுத்துரைக்கப்படும். இப்பொழுது நான் ஹுதைபியா சந்தர்ப்பத்தில் தூதரை அனுப்புதல் மற்றும் பையத்தே ரிஸ்வான் தொடர்பாக அதில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பங்களிப்பு என்னவாக இருந்தது, அவர்கள் தொடர்பாக கிடைக்கூடிய அந்த நிகழ்வுகளை பற்றி எடுத்து கூறுகின்றேன். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவில் அன்னாரும் அன்னாருடைய சஹாபாவும் மிகவும் அமைதியான முறையில் தம்முடைய தலைகளை சிரைத்து கொண்டும் சிலர் முடிகளை கத்தரித்து கொண்டும் பைத்துல்லாவில் நுழைவதாக கண்டார்கள். இந்த கனவின் அடிப்படையில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தம்முடைய 1400 தோழர்களை உடன் அழைத்து கொண்டு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். ஹுதைபியா என்ற இடத்தில் அன்னார் முகாமிட்டார்கள். குறைஷியர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்ராவை நிறைவேற்றுவதிலிருந்து தடுத்தார்கள். இரு பிரிவினர்களுக்கும் மத்தியில் தூதரை அனுப்பக்கூடிய செயல் ஆரம்பமானது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் ஆக்ரோஷமான நிலையை செவியுற்ற போது அன்னார் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நபரை மக்காவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும், அவர் மக்காவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும், மேலும் குறைஷியர்களுடைய ஏதாவது கண்ணியத்திற்குரிய கோத்திரத்தோடு தொடர்புடையவராக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆக ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இந்த நோக்கத்திற்காக அனுப்பி வைக்கப்பட்டது.
ஹஜரத் மிர்சா பஷீர் அஹமத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை குறித்து விளக்கியவற்றிலிருந்து நான் சிறிது எடுத்துரைப்பேன். அன்னார் கூறுகின்றார்கள், ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனவு பார்த்தார்கள். அந்த கனவில் அன்னார் தன்னுடைய சஹாபாக்களோடு பைத்துல்லாவை தவாஃப் செய்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஜூகாதா மாதம் மிகவும் அருகில் இருந்தது. அது அறியாமை காலகட்டத்திலும் கூட அந்த அருளுக்குரிய 4 மாதங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. அவற்றில் எல்லா விதமான சண்டை சச்சரவுகளும் தடை செய்யப்பட்டிருந்தது. ஆக ஒருபுறம் அன்னார் இந்த கனவை பார்த்தார்கள், மறுபுறம் இது எப்படிப்பட்ட நேரமாக இருந்ததென்றால் முழு அரபு நாட்டிலும் போருக்கான தொடர் நிறுத்தப்பட்டு அமைதி ஏற்பட்டு விட்டிருந்தது. இது ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கவில்லை. அப்பொழுது வரை இஸ்லாத்தில் ஹஜ் முறையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கவில்லை. ஆனாலும் ஹானா காபாவை வலம் வரக்கூடியது எல்லா நேரத்திலும் நிகழக்கூடியதாக இருந்தது. அன்னார் இந்த கனவை கண்ட பிறகு தம்முடைய சஹாபாக்களுக்கு உம்ராவுக்காக ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு வலியுறுத்தினார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அன்னார் தம்முடைய சஹாபாக்களில் இந்த ஒரு அறிவிப்பையும் செய்தார்கள். அதாவது, இந்த பயணத்தில் எந்த போர் ரீதியான எதிர்ப்பும் நம்முடைய நோக்கமல்ல, மாறாக வெறும் அமைதியான முறையில் மார்க்க இபாதத்தை நிறைவேற்றுவது நம்முடைய நோக்கமாகும். எனவே முஸ்லிம்கள் இந்த பயணத்தில் தம்முடைய ஆயுதங்களை உடன் வைக்க கூடாது, மாறாக அரபு நாட்டுடைய வழக்கத்திற்கு ஏற்ப உரையிடப்பட்ட வாள்களை மட்டும் எடுத்துக்கொண்டு பயணிகளை போன்று அவர்கள் தம்மோடு அதை வைத்துக்கொண்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அத்துடன் அன்னார் மதீனாவுக்கு அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்படையாக முஸ்லிம்களுடன் இருந்த காட்டரபி மக்களுக்கும் நீங்களும் எங்களோடு உம்ராவை நிறைவேற்றுவதற்காக செல்லுங்கள் என்று வலியுறுத்தினார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், மிகவும் சொற்பமான எண்ணிக்கை, அதாவது பெயரளவில் இருக்கக்கூடிய மக்களை தவிர முஸ்லிம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பலவீனமான ஈமானை கொண்ட காட்டரபிகள், மதீனாவின் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்பட மறுத்துவிட்டார்கள். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய நியத் உம்ராவை தவிர வேறு எதுவும் இல்லை என்றாலும் குறைஷியர்கள் எந்நிலையிலும் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்துவார்கள். இவ்வாறு போரின் நிலைமை உருவாகும் என்று அவர்கள் எண்ணினார்கள். மேலும் இந்த போர் மக்காவிற்கு அருகிலும் மதினாவிலிருந்து தொலைவிலும் நடைபெறும். எனவே எந்த ஒரு முஸ்லிமும் தப்பி திரும்பி வர முடியாது என்று அவர்கள் புரிந்தார்கள். இதனால் அவர்கள் அச்சப்பட்டு அதில் கலந்து கொள்ளவில்லை. எந்நிலையிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400க்கும் மேற்பட்ட சஹாபாக்களை ஒன்று திரட்டி கொண்டு ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஜூகாதா மாதத்தின் துவக்கத்தில் திங்கட்கிழமையன்று காலை நேரத்தில் மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். இந்த பயணத்தில் அன்னாருடைய துணைவியார் ஹஜ்ரத் உம்மே சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னாருக்கு பயண துணையாக இருந்தார்கள். மேலும் மதீனாவுடைய அமீராக அன்னார் நுமைலா பின் அப்துல்லா அவர்களையும் மற்றும் இமாமு சலாத்தாக கண் பார்வை இழந்த அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அவர்களையும் நிர்ணயித்து சென்றார்கள். அன்னார் மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 6 மைல் தொலைவில் மக்காவின் வெளியில் அமைந்துள்ள ஜுல் ஹுலைஃபா என்ற பகுதிக்கு சென்ற போது அங்கு தங்குமாறு கட்டளை பிறப்பித்தார்கள். மேலும் லொஹர் தொழுகை நிறைவேற்றிய பிறகு 70 எண்ணிக்கையில் இருந்த குர்பானுக்கான ஒட்டகங்களை அடையாளமிடுமாறு கட்டளை பிறப்பித்தார்கள். மேலும் சஹாபாக்களுக்கு அவர்கள் ஹாஜிகளை போன்று குறிப்பான ஆடையை, அது இஸ்லாமிய ஓமையில் இஹ்ராம் என்று கூறப்படுகிறது, அணியுமாறு வழிகாட்டினார்கள். மேலும் தாமும் இஹ்ராம் அணிந்து கொண்டார்கள். பிறகு குறைஷியர்களுடைய நிலைமைகளை, அதாவது அவர்கள் ஏதாவது தீங்கு செய்ய நினைக்கின்றார்களா என்பதை பற்றி தெரிந்து வருவதற்காக மக்காவிற்கு அருகில் வசித்து வந்த ஹுசாஆ என்ற கோத்திரத்தை சார்ந்த பசர் பின் சஃபியான் என்ற பெயரையுடைய செய்தி அறிந்து கொண்டு வரக்கூடியவரை முன்னால் அனுப்பினார்கள். மேலும் சிறிது சிறிதாக மக்காவை நோக்கி முன்னோக்கி சென்றார்கள். மேற்கொண்டு முன்னெச்சரிக்கையான வகையில் முஸ்லிம்களுடைய மிக பெரும் கூட்டத்திற்கு முன்னால் இருக்கும் வகையில் உபாத் பின் பஷருடைய தலைமையில் 20 குதிரை வீரர்களை கொண்ட ஒரு சிறிய குழுவையும் அன்னார் நிர்ணயித்தார்கள். அன்னார் சில நாட்களின் பயணத்திற்கு பிறகு மக்காவிலிருந்து ஏறத்தாழ 2 மன்சில் தொலைவில் இருக்கக்கூடிய அஸ்ஃபான் என்ற இடத்தை அடைந்த போது, ஒரு மன்சில் 9 மைல் தூரம் என்று கூறப்படுகிறது. அன்னாருடைய செய்தி அறிவிக்கக்கூடியவர் திரும்பி வந்து அன்னாருக்கு, மக்காவுடைய குறைஷியர்கள் மிகவும் உத்வேகத்தில் இருக்கின்றார்கள், அவர்கள் தங்களை தடுத்து நிறுத்துவதற்கு உறுதியான எண்ணம் கொண்டிருக்கின்றார்கள். எதுவரை என்றால் அவர்களில் சிலர் தன்னுடைய உத்வேகத்திலும் காட்டுமிராண்டித்தனத்தை வெளிப்படுத்துவதற்காகவும்
சிறுத்தைகளின் தோலை அணிந்திருக்கின்றார்கள். மேலும் போருக்கான உறுதியான எண்ணம் கொண்டு எந்நிலையிலும் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்துவதற்கான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை தெரியப்படுத்தினார். குறைஷியர்கள் தம்முடைய சில உயிரை அர்ப்பணிக்கக்கூடிய வீரர்களுடைய ஒரு குழுவை அந்த நேரத்தில் முஸ்லிமாகி இருக்காத ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய தலைமையில் முன்னோக்கி அனுப்பி வைத்திருந்தது என்பதும் தெரிய வந்தது. மேலும் இந்த படைக்குழு அப்பொழுது முஸ்லிம்களுக்கு அருகில் சென்றடைந்திருந்தது. இந்த படைக்குழுவில் அபூ ஜஹலுடைய மகன் இக்ரமா போன்றவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை செவியுற்ற போது எதிரே மோதுதலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடிய நோக்கத்தில் சஹாபாக்களுக்கு மக்காவுடைய புகழ்பெற்ற வழியை விட்டுவிட்டு வலதுபுறமாக முன்னோக்கி செல்லுமாறு கட்டளை பிறப்பித்தார்கள். ஆக முஸ்லிம்கள் ஒரு நெருக்கடியான மற்றும் ஒரு குறுகிய பாதையில் கடல் பக்கமாக முன்னோக்கி செல்ல ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழியில் சென்றவாறு ஹுதைபியாவுக்கு அருகில் சென்று சேர்ந்தார்கள். அது மக்காவில் இருந்து ஒரு மன்சில், அதாவது 9 மைல் தொலைவில் இருந்தது. ஹுதைபியாவுடைய பள்ளத்தாக்கில் இருந்து மக்காவுடைய பள்ளத்தாக்கு ஆரம்பமாகிறது. அங்கு அல் குஸ்ஸு என்ற பெயரையுடைய பல போர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்பட்ட அன்னாருடைய ஒட்டகம் திடீரென்று கால்களை பரப்பிக்கொண்டு தரையில் அமர்ந்து விட்டது. எழுப்பிய பிறகும் அது எழுந்த பாடில்லை. சஹாபாக்கள் ஒருவேளை இது கலைத்து விட்டது போலும் என்று கூறினர். ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை இல்லை, இது கலைத்து விடவில்லை, மேலும் இவ்வாறு கலைத்துவிட்டு அமர்வது இதனுடைய வழக்கத்திலும் இல்லை என்று கூறினார்கள். மாறாக உண்மை என்னவென்றால், எந்த இறைவன் யானை கூட்டத்தினருடைய யானையை மக்காவிற்குள் நுழைவதிலிருந்து தடுத்து வைத்திருந்தானோ அவனேதான் இந்த ஒட்டகத்தையும் தடுத்து வைத்திருக்கின்றான். அந்த இறைவன் மீது ஆணையாக மக்கத்து குறைஷியர்கள் கண்ணியத்திற்குரிய இடத்திற்கு கண்ணியம் வழங்குவதற்காக என்னிடம் என்ன கோரிக்கை வைத்தாலும் நான் அதனை ஏற்றுக்கொள்வேன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு அன்னார் தன்னுடைய ஒட்டகத்தை எழுமாறு குரல் கொடுத்தார்கள். மேலும் இறைவனுடைய வல்லமையால் இம்முறை அது உடனடியாக எழுந்து செல்ல தயாராகிவிட்டது. அப்பொழுது அன்னார் அதை ஹுதைபியா பகுதியின் எல்லையை நோக்கி அழைத்து சென்றார்கள். அங்கு இருக்கக்கூடிய ஒரு நீரூற்றுக்கு அருகில் அந்த ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். அந்த இடத்திலேயே முகாமிடுமாறு சஹாபாக்களுக்கு அன்னார் கட்டளை பிறப்பித்தார்கள். பிறகு குறைஷியர்களோடு சமரசத்திற்கான பேச்சுவார்த்தை எவ்வாறு ஆரம்பமானது என்பது பற்றி இங்கு குறிப்பு வருகின்றது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா பகுதியை அடைந்ததும் அந்த பகுதியின் நீரூற்றுக்கு அருகில் அன்னார் முகாமிட்டார்கள். மேலும் சஹாபா அந்த இடத்தில் முகாமிட்டுவிட்ட பிறகு அந்த இடத்திற்கு அருகில் இருக்க பகுதியில் வசித்து வந்த ஒரு பெயர் போன தலைவர் ஹுசா என்ற கோத்திரத்தைச் சேர்ந்த பதீல் பின் வரகா தம்முடைய சில தோழர்களை அழைத்து கொண்டு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வந்தார். அவர் மக்கத்து தலைவர்கள் போருக்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள், அவர்கள் ஒருபோதும் தங்களை மக்காவிற்குள் நுழைவிட மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அதற்கு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாங்களோ போர் செய்யும் நோக்கத்தோடு வரவில்லை, மாறாக வெறும் உம்ரா செய்யும் நோக்கத்தோடு வந்திருக்கின்றோம். அந்தோ பரிதாபம், இந்த குறைஷியர்களை போரின் நெருப்பு எரித்து எரித்து சாம்பலாக்கிவிட்டது. இருந்தும் கூட இவர்கள் திருந்தவில்லை. நான் அவர்களோடு அவர்கள் எனக்கு எதிராக போரை நிறுத்திவிட்டு என்னை மற்ற மக்களோடு சுதந்திரமாக விடுவதற்கு உடன்படிக்கை செய்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். மக்காவாசிகளோடு நான் சண்டையிடப் போவதில்லை. மேலும் அவர்களோடு நான் எந்த ஒரு தொடர்பும் வைக்க மாட்டேன். மற்ற மக்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தி எட்ட வைப்பேன். ஆனால் அவர்கள் என்னுடைய இந்த ஆலோசனையை புறக்கணித்துவிட்டு எந்நிலையிலும் போரிற்கான நெருப்பை மூட்டி வைக்க விரும்பினால், பிறகு எந்த இறைவனின் கையில் என்னுடைய உயிர் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது ஆணையிட்டு கூறுகின்றேன், பிறகு நானும் கூட போரிலிருந்து ஒன்று என்னுடைய உயிர் அந்த வழியில் அர்ப்பணமாகும் நேரம் வரை அல்லது இறைவன் எனக்கு வெற்றி வழங்கும் நேரம் வரை நான் பின்வர மாட்டேன். அவர்களோடு போரிட்டு நான் அழிந்துவிட்டால் கதை முடிந்துவிடும். ஆனால் இறைவன் எனக்கு வெற்றியை வழங்கி என்னால் கொண்டு வரப்பட்டுள்ள மார்க்கத்திற்கு வெற்றி கிடைத்துவிட்டால் பிறகு மக்கத்து வாசிகள் ஈமான் கொள்வதில் அவர்களுக்கு தயக்கமும் இருக்கக்கூடாது. பதீல் பின் வரகா மீது அன்னாருடைய இந்த களப்பற்ற மற்றும் வேதனை மிகுந்த சொற்பொழிவுக்கு மிகுந்த தாக்கம் ஏற்பட்டது. அவர் அன்னாரிடம், தாங்கள் எனக்கு சற்று கால அவகாசம் கொடுங்கள், நான் மக்கா சென்று தங்களுடைய தூது செய்தி எட்ட வைப்பேன், மேலும் சமரசத்திற்கு முயற்சி செய்வேன் என்று கூறினார்.
அன்னார் அனுமதி வழங்கினார்கள். பதீல் தம்முடைய கோத்திரத்தின் சில மக்களை உடன் அழைத்துக் கொண்டு மக்காவை நோக்கி புறப்பட்டார். பதீல் பின் வரக்கா மக்காவை சென்றடைந்ததும் அவர் குறைஷியர்களை ஒன்று திரட்டி, நான் அந்த நபர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வருகின்றேன். எனக்கு முன்னால் அவர் ஓர் ஆலோசனையை வைத்திருக்கின்றார். நீங்கள் அனுமதி அளித்தால் அதை பற்றி நான் எடுத்து கூறட்டுமா என்று கேட்டார். அதை கேட்ட குறைஷியர்களின் சில உத்வேகமான மற்றும் பொறுப்பற்ற மக்கள் அந்த நபருடைய எந்த பேச்சையும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை என்று கூறினர். ஆனால் கருத்து செறிவுள்ள மற்றும் அறிவுள்ள மக்கள் எந்த ஆலோசனையாக இருந்தாலும் சரி, அதை எங்களுக்கு கூறுங்கள் என்றார்கள். ஆக பதீல் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்த அந்த ஆலோசனையை கூறினார். இதனால் சகீஃப் கோத்திரத்தைச் சேர்ந்த மிகவும் தாக்கம் கொண்ட ஒரு தலைவர், உர்வா பின் மஸ்ஊத் என்ற பெயரையுடையவர், தற்சமயம் மக்காவில் இருந்தவர், எழுந்து நின்றார். அவர் பண்டைய அரபு நாட்டு வழக்கத்தின்படி குறைஷியர்களை பார்த்து, குறைஷியர்களே, உங்களுடைய தந்தையின் இடத்தில் நான் இல்லையா என்று கேட்டார். அவர்கள் ஆம் என்றனர். பிறகு அவர், நீங்கள் என்னுடைய மகன்களை போன்று இல்லையா என்று கேட்டார். அவர்கள் ஆம் என்றனர். பிறகு உர்வா, உங்களுக்கு என் மீது நம்பிக்கையின்மை இருக்கிறதா என்று கேட்டார். குறைஷியர்கள் இல்லை என்றனர். இதை கேட்டு அவர், என்னுடைய கருத்து என்னவென்றால், அந்த நபர், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு முன்னால் ஓர் உன்னதமான விஷயத்தை எடுத்து வைத்திருக்கின்றார். நீங்கள் அவருடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு நீங்கள் அனுமதி அளித்தால் நான் உங்கள் தரப்பில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் என்று கூறினார். குறைஷியர்கள், தாராளமாக செல்லுங்கள், பேச்சுவார்த்தை நடத்துங்கள் என்று கூறினார்கள். அவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையை அடைந்த போது அங்கு ஓர் ஆன்மாவை உலுக்கக்கூடிய காட்சியை அவர் கண்டார். உர்வா ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அன்னாரோடு உரையாடல் ஆரம்பமானது. அன்னார் அவருக்கு முன்னால் தாம் ஏற்கனவே பதீல் பின் வரக்காவுக்கு முன்னால் ஆற்றியிருந்த அதே சொற்பொழிவை ஆற்றினார்கள். உர்வா அடிப்படையில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தோடு ஒருமித்திருந்தார். ஆனால் குறைஷியர்கள் தரப்பில் இருந்து தூதுத்துவத்திற்கான உரிமையை நிறைவேற்றவும் மற்றும் அவர்களுடைய ஹக்கில் அதிகமான நிபந்தனைகளை பதிய வைக்கவும் அவர் விரும்பிக் கொண்டிருந்தார். உர்வா அன்னாரோடு பேச்சுவார்த்தையை முடித்த பிறகு குறைஷியர்களை நோக்கி திரும்பி சென்று விட்டார். சென்ற உடனேயே குறைஷியர்களை பார்த்து, மக்களே, நான் உலகத்தில் பல பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றேன், பல பேரரசர்களுடைய அவைகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். கைசர், கிஸ்ரா மற்றும் நஜ்ஜாஷி போன்ற அரசர்களுக்கு முன்னால் நான் படைக்குழுவாக ஆஜராகி இருக்கின்றேன். ஆனால் இறைவன் மீது ஆணையாக, எவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபிகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணியம் வழங்க நான் கண்டேனோ, இதுபோன்று வேறு எவ்விடத்திலும் நான் கண்டதில்லை என்று கூறினார். இதற்கு பிறகு அவர் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் தான் கண்ட அனைத்து விஷயங்களையும் காட்சிகளையும் எடுத்து கூறினார். இறுதியில் அவர், நான் பிறகு உங்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆலோசனை ஒரு நியாயமான ஆலோசனை, அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே ஆலோசனை வழங்குகிறேன் என்றார். உர்வாவுடைய இந்த உரையாடலை கேட்டு பனு கனானாவுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு தலைவர் ஹலீஸ் பின் அல்கமா என்பவர் குறைஷியர்களிடம், நீங்கள் விரும்பினால் நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்கின்றேன் என்று கூறினார். அவர்கள், ஆம், தாராளமாக செல்லுங்கள் என்றார்கள். ஆக இவர் ஹுதைபியாவிற்கு சென்றார். அங்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை தொலைவிலிருந்து வரக்கண்டு சஹாபாக்களிடம், இதோ ஒரு நபர் வருகிறார் அல்லவா, இவர் எப்படிப்பட்ட கோத்திரத்தைச் சேர்ந்தவர் என்றால் அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய காட்சிகளை விரும்பக்கூடியவர்கள் என்று கூறினார்கள். உடனடியாக நீங்கள் உங்களுடைய குர்பானி கொடுக்கக்கூடிய விலங்குகளை ஒன்றிணைத்து அவருக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். அதன் மூலம் நாம் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோம் என்பது அவருக்கு தெரிய வரட்டும், உணர்ச்சி ஏற்படட்டும் என்று கூறினார்கள். ஆக சஹாபா தமது குர்பானிக்கான விலங்குகளை ஓட்டியவாறு தக்பீர் முழக்கங்களை உயர்த்தியவாறு அவருக்கு முன்னால் ஒன்று கூடினார்கள். இந்த காட்சியை அவர் பார்த்தபோது, சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், இவர்களோ ஹாஜிகள், இவர்களை பைத்துல்லாவை தவாஃப் செய்வதிலிருந்து நாம் ஒருபோதும் தடுக்க முடியாது என்று கூறினார். ஆக அவர் விரைவாக குறைஷியர்களிடம் திரும்ப சென்று, நான் முஸ்லிம்களை தமது விலங்குகளின் கழுத்தில் குர்பானிக்கான மாலையை அணிய வைத்திருக்க கண்டேன், மேலும் அவற்றில் அவர்கள் குர்பானுக்கான அடையாளமிட்டிருக்க கண்டேன் என்று கூறினார். ஆக எவ்வகையிலும் அவர்களை காபாவை வலம் வருவதிலிருந்து தடுப்பது முறையாகாது என்று அவர் கூறினார். குறைஷியர்களில் அந்த நேரத்தில் சிதறல் தன்மை உருவாகியிருந்தது. மக்களின் இரண்டு குழுக்கள் உருவாகி கொண்டிருந்தன. ஒரு குழு எந்நிலையிலும் முஸ்லிம்களை
திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருந்தது. மேலும் போர் சிந்தனையில் அது உறுதியாக நிலை பெற்றிருந்தது. ஆனால் இன்னொரு குழு அதை தன்னுடைய தொன்மையான மத வழக்கத்திற்கு புறம்பானதாக கருதி அச்சமடைந்து கொண்டிருந்தது. மேலும் ஏதாவது ஒரு கண்ணியத்திற்குரிய உடன்படிக்கைக்காக ஆசை கொண்டிருந்தது. எனவே இந்த தீர்மானம் தள்ளி போய்கொண்டே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் அரபு நாட்டைச் சேர்ந்த முக்ரஸ் பின் ஹஃபஸ் என்ற பெயரையுடைய ஒரு தலைவன் குறைஷியர்களிடம், என்னை செல்ல விடுங்கள், நான் தீர்மானத்திற்கான வழியை கொண்டு வருவேன் என்று கூறினான். குறைஷியர்கள், சரி நீயே முயற்சித்து பார் என்று கூறினார்கள். ஆக அவன் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தான். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை தொலைவில் இருந்து பார்த்தபோது, இறைவன் காப்பாற்றுவானாக, இந்த மனிதன் நல்லவன் அல்ல என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் முக்ரஸ் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தான். மேலும் உரையாட ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் உரையாடி கொண்டுதான் இருந்தான். அப்பொழுது மக்காவில் இருந்து ஒரு பெயர் போன தலைவர் சுஹேல் பின் அமர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஆஜரானார். அநேகமாக அவரை குறைஷியர்கள் தம்முடைய பதற்றத்தின் காரணமாக முக்ரஸ் திரும்பி வருவதற்காக காத்து கொண்டிருக்காமலேயே அனுப்பிவிட்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஹேல் வர கண்டபோது கூறினார்கள், இதோ சுஹேல் வருகின்றார், இப்பொழுது இறைவன் நாடினால் நம்முடைய விவகாரம் எளிதாகிவிடும். எவ்வாறு இருப்பினும் இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வும் ஏற்பட்டது. குறைஷியர்கள் தரப்பிலிருந்து படிப்படியாக தூதுவர்கள் வர ஆரம்பித்த போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னார் தரப்பிலிருந்தும் புரியும் திறன் கொண்ட ஒரு நபர் குறைஷி மக்களிடம் செல்ல வேண்டும், அவர் அவர்களுக்கு அனுதாபத்தோடும் அறிவு கூர்மையோடும் முஸ்லிம்களுடைய கண்ணோட்டத்தை புரிய வைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டது. ஆக இந்த பணிக்காக ஹராஷ் பின் உமையா என்ற நபரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் ஹுசாஆ கோத்திரத்தைச் சேர்ந்தவராக இருந்தார். அதாவது எந்த கோத்திரத்தோடு குறைஷியர்களின் முதல் தூதுவர் பதீல் பின் வரக்காவுடைய தொடர்பு இருந்ததோ அதே கோத்திரத்தைச் சேர்ந்தவர். இந்த சந்தர்ப்பத்தில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராஷுக்கு பயணம் செய்வதற்காக தாமே ஓர் ஒட்டகத்தை வழங்கினார்கள். ஹராஷ் குறைஷியர்களிடம் சென்றார். தற்பொழுது இந்த உரையாடலின் ஆரம்ப காலகட்டம் இருந்தது. எனவே குறைஷியர்களின் இளைஞர்களில் மிகவும் உத்வேகம் இருந்தது. அவர்களில் உத்வேகமான ஒரு இளைஞன் அபு ஜஹலுடைய மகன் அக்ரமா ஹராஷுடைய ஒட்டகத்தின் மீது தாக்குதல் தொடுத்து அதை காயப்படுத்தி விட்டான். இதற்கு அரபு வழக்கப்படி நாங்கள் உங்களுடைய வருகையை வலுக்கட்டாயமாக தடுக்கிறோம் என்பது பொருளாகும். இதை தவிர குறைஷியர்கள் தரப்பில் இருந்து இந்த உத்வேகமான குழு சுயமாக ஹராஷ் அவர்கள் மீதும் தாக்குதல் தொடுக்க விரும்பியது. ஆனால் மிகப்பெரிய முதியவர்கள் விலக்கிவிட்டு அவருடைய உயிரை காப்பாற்றிவிட்டார்கள். பிறகு அவர் இஸ்லாமிய முகாமுக்கு திரும்பி வந்து விட்டார். மக்காவின் குறைஷியர்கள் இதை மட்டும் போதுமானதாக கருந்திருக்கவில்லை. மாறாக தமது ஆக்ரோஷத்தில் குருடர்களாக மாறி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அன்னாருடைய தோழர்களை மக்காவிற்கு மிகவும் அருகில் வந்த பிறகு, மதினாவிலிருந்து தொலைவில் சென்ற பிறகு திடீரென்று அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க வேண்டும், இயன்ற அளவு அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள். இந்த நோக்கத்திற்காக 40-50 பேர்களை கொண்ட ஒரு குழுவை ஹுதைபியாவை நோக்கி அனுப்பி வைத்தார்கள். மேலும் அந்த நேரத்தில் 2 பிரிவினர்களுக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த திரைமறைவில் இந்த மக்களுக்கு இஸ்லாமிய முகாமுக்கு அருகில் சுற்றி கொண்டிருக்க வேண்டும், காத்து கொண்டிருக்க வேண்டும், சந்தர்ப்பம் கிடைத்த பிறகு முஸ்லிம்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று வழிகாட்டி அனுப்பியிருந்தார்கள். மாறாக சில அறிவிப்புகளில் எதுவரை கூறப்படுகிறது என்று சொன்னால் இந்த மக்களுடைய எண்ணிக்கை 80 இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷியர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்கும் சதித்திட்டம் தீட்டினார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ்வின் அருளினால் முஸ்லிம்கள் தம்முடைய இடத்தில் மிகவும் விழிப்போடு இருந்தார்கள். ஆக குறைஷியர்களுடைய இந்த சதித்திட்டத்திற்கான ரகசியம் வெளிப்பட்டுவிட்டது. மேலும் இந்த அனைத்து மக்களும் பிடிபட்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்திற்குரிய பகுதியில் மக்காவாசிகள் செய்த இந்த செய்கையின் காரணமாக அதிகமாக கோபம் வந்தது. ஆனால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்து விட்டார்கள். மேலும் சமரசத்திற்கான பேச்சுவார்த்தையில் தடை ஏற்பட விடவில்லை. மக்காவாசிகளின் இந்த செயல் தொடர்பாக திருக்குரானும் இவ்வாறு கூறியிருக்கின்றது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், வஹுவல்லதி கஃப ஐதியஹும் அன்கும் வ ஐதியக்கும் அன்ஹும் பிபத்னி மக்கத்த மின் பஅதி அன் அஸ்புரக்கும் அலைஹி வ கானல்லாஹு பிமா தஅமலூன பஸீரா. அவனே உங்களுக்கு அவர்களின் மேல் வெற்றியினை வழங்கியதன் பின்னர் மக்காவின் பள்ளத்தாக்கில்
அவர்களது கைகளை உங்களை விட்டும் உங்கள் கைகளை அவர்களை விட்டும் தடுத்தான். எவ்வாறு இருப்பினும் நாம் இந்த அனைத்து நிலைகளிலும் மற்றும் பின்னணியிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொடர்ச்சியான முயற்சி மற்றும் மனதைரியம் மற்றும் அமைதிக்காக அன்னார் மேற்கொண்ட முயற்சியை பார்க்கும் பொழுது அது உச்சத்தை அடைந்திருந்தது. மேலும் இத்தகைய பொறுமை மற்றும் அமைதிக்கான முயற்சி உலகத்தின் எந்த ஒரு முன்னுதாரணத்திலும் தென்படுவதில்லை என்பது நமக்கு தெரிய வருகிறது. அன்னார் தொடர்ச்சியாக அமைதிக்கான சூழல் ஏற்பட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷர்களுடைய இந்த தீங்கிழைத்தலை பார்த்தபோது, அத்துடன் ஹராஷ் பின் உமையாவிடமிருந்து மக்காவாசிகளுடைய ஆக்ரோஷமான நிலையை செவியுற்ற போது, குறைஷியர்களை தணிப்பதற்காகவும் அவர்களை நேர்வழியில் கொண்டு வரக்கூடிய நோக்கத்தோடும் யாராவது ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய நபரை மக்காவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும், அவர் மக்காவாசியாக இருக்க வேண்டும், மேலும் குறைஷியர்களின் கண்ணியத்திற்குரிய கோத்திரத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டார்கள். அதாவது இதற்கு பிறகும் கூட அன்னார் முயற்சி செய்வதை விடவில்லை, மாறாக மீண்டும் அனுப்புவதற்கு சிரமம் மேற்கொண்டார்கள். எனவே அன்னார் ஹதரத் உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், நீங்கள் மக்காவிற்கு செல்லுங்கள், மேலும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து தூதுத்துவத்திற்கான கடமையை நிறைவேற்றுங்கள், அது சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள். ஆனால் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மக்காவாசிகள் எனக்கு பகைவர்களாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இந்த நேரத்தில் மக்காவில் என்னுடைய கோத்திரத்தில் எந்த ஒரு தாக்கத்தை வைத்திருக்கக்கூடிய மற்றும் மக்காவாசிகள் மீது அழுத்தம் கொடுக்கக்கூடிய நபரும் இல்லை. எனவே என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், வெற்றிக்கான வழி எளிமையாவதற்காக இந்த தொண்டுக்காக நீங்கள் உஸ்மான் பின் அத்ஃபான் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர். அந்த கோத்திரம் இப்பொழுது மிகவும் தாக்கம் கொண்டிருக்கிறது. மேலும் மக்காவாசிகள் உஸ்மானுக்கு எதிராக எந்த ஒரு தீங்கிழைப்பதற்கும் துணிச்சல் கொள்ள மாட்டார்கள். மேலும் உஸ்மானை நீங்கள் அனுப்பினால் இது வெற்றிக்கு அதிக நம்பிக்கை ஏற்படுத்தும் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆலோசனை பிடித்துவிட்டது. அன்னார் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அவர்கள் மக்காவிற்கு செல்லுமாறும் குறைஷியர்களுக்கு முஸ்லிம்களின் அமைதி நிறைந்த நோக்கத்தையும் மற்றும் உம்ராவுடைய நோக்கத்தை பற்றி தெரியப்படுத்துமாறும் கூறினார்கள். அன்னார் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களுக்கு தம் தரப்பில் இருந்து ஒரு மடலையும் எழுதி கொடுத்தார்கள். அது குறைஷியர்களின் தலைவர்களின் பெயரில் இருந்தது. இந்த மடலில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வருகைக்கான நோக்கத்தை எடுத்துரைத்திருந்தார்கள். மேலும் நம்முடைய எண்ணம் இபாதத்தை நிறைவேற்றுவது மட்டும்தான், மேலும் அமைதியான சூழ்நிலையில் உம்ராவை நிறைவேற்றிவிட்டு திரும்பி சென்று விடுவோம் என்று குறைஷியர்களுக்கு உறுதியளித்திருந்தார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், மக்காவில் இருக்கக்கூடிய பலவீனமான முஸ்லிம்களையும் சந்திப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், மேலும் அவர்களுடைய மனதைரியத்தை அதிகரியுங்கள், இன்னும் சற்று பொறுமையாக இருங்கள், இறைவன் விரைவாக வெற்றிக்கான கதவுகளை திறந்து விடுவான் என்று அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். இந்த தூது செய்தி எடுத்துக்கொண்டு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா சென்றார்கள். அபு சூஃபியானை சந்தித்த போது, அவர் அப்பொழுது அந்த காலத்தில் மக்காவின் தலைவர்களில் மிக பெரும் தலைவராக இருந்தார். மேலும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருங்கிய அன்பராகவும் இருந்தார். அவரை சந்தித்து மக்காவாசிகளுடைய ஒரு பொது சபையில் அன்னார் ஆஜரானார்கள். அந்த கூட்டத்தில் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடலை எடுத்து வைத்தார்கள். அதை குறைஷியர்களின் பல்வேறு தலைவர்கள் தனித்தனியாக பார்வையிட்டார்கள். ஆனால் இருந்தும் கூட அவர்கள் எந்நிலையிலும் இந்த வருடத்தில் நாங்கள் முஸ்லிம்களை மக்காவிற்குள் நுழைய விட மாட்டோம் என்ற தம்முடைய பிடிவாதத்தில் நிலை பெற்றிருந்தார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுத்தம் கொடுத்த போது, குறைஷியர்கள், உங்களுக்கு அதிக ஆர்வம் இருந்தால் நாங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு பைத்துல்லாவை வலம் வருவதற்கு சந்தர்ப்பம் அளிப்போம், ஆனால் இதைவிட அதிகம் வழங்க மாட்டோம் என்று கூறினார்கள். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ மக்காவிற்கு வெளியில் தடுக்கப்பட்டு நான் தவாஃப் செய்வதா, இது முடியாது என்று கூறினார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் எவ்வகையிலும் குறைஷியர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. இறுதியில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிராசையடைந்து திரும்பி செல்லலான போது, அந்த சந்தர்ப்பத்தில் மக்காவின் தீங்கிழைக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தீங்கிழைக்கும் யோசனை வந்தது. அவர்கள் அநேகமாக இவ்வாறு நமக்கு சமரசத்தில் அதிகமாக பலனளிக்கக்கூடிய நிபந்தனைகள் கிடைக்கப்பெறும் என்ற எண்ணத்தில் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் மக்காவிலேயே தடுத்து விட்டார்கள். இதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியில்
மக்காவாசிகள் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை கொன்றுவிட்டார்கள் என்ற வதந்தி பரவிவிட்டது. இந்த செய்தி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடைந்த போது அன்னாருக்கு கடுமையான கோபமும் வேதனையும் ஏற்பட்டது. அப்பொழுது அன்னார் அந்த இடத்தில் பைத்தே ரிஸ்வான் என்ற உறுதிமொழியை பெற்றார்கள். இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது. இந்த செய்தி ஹுதைபியாவை சென்றடைந்ததும் முஸ்லிம்களுக்கு கடுமையான உத்வேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மருமகனும் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். மேலும் மக்காவிலிருந்து இஸ்லாமிய அரசு தூதுவராக நியமிக்கப்பட்டு அனுப்பியிருந்தார்கள். மேலும் இந்த நாட்களும் கூட கண்ணியத்திற்குரிய மாதத்தின் நாட்களாகும், கண்ணியத்திற்குரிய மாதமாகும். சுயமே மக்காவும் கண்ணியத்திற்குரிய பகுதியாகும். ஆக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக அனைத்து முஸ்லிம்களையும் இந்த அறிவிப்பை செய்து ஒரு கருவேல மரத்தின் கீழ் ஒன்றிணைத்து விட்டார்கள். எல்லா சஹாபாக்களும் ஒன்று கூடிய பிறகு இந்த செய்தியை பற்றி எடுத்துரைத்தவாறு, இந்த தகவல் சரியானதென்றால் இறைவன் மீதானையாக உஸ்மானுக்காக பழி வாங்காதவரை நாம் இந்த இடத்தை விட்டு அகலமாட்டோம் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் சஹாபாக்களிடம், நீங்கள் என்னுடைய கை மீது கைகளை வைத்து இஸ்லாமிய பையத்தின் வழிமுறைக்கு ஏற்ப உங்களில் ஒருவர் கூட புறமுதுகிட்டு செல்ல மாட்டார், மேலும் தன்னுடைய உயிரை பணயம் வைப்பார், மேலும் எந்த வகையிலும் தம்முடைய இடத்தை விடமாட்டார் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். இந்த அறிவிப்பின் பேரில் சஹாபாக்கள் பையத்திற்காக எந்த அளவு முந்தி எடுத்து சென்றார்கள் என்றால், ஒருவர் இன்னொருவரை தாண்டியவாறு சென்றார்கள். மேலும் இந்த 1500 முஸ்லிம்கள், அப்பொழுது இதுதான் முஸ்லிம்களுடைய மொத்த எண்ணிக்கையாக இருந்தது அந்த இடத்தில். ஆக இந்த மக்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய அன்பிற்குரிய எஜமானோருடைய கையில் ஒரு வகையில் இரண்டாவது முறை விற்று போனார்கள். இந்த பையத் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய இடது கையை வலக்கையின் மீது வைத்து, இது உஸ்மானுடைய கையாகும், ஏனென்றால் அவர் இங்கு இருந்தால் கண்டிப்பாக இந்த புனிதமான வாணிபத்தில் எந்த வகையிலும் பின்தங்கி இருக்க மாட்டார். ஆனால் இந்த நேரத்தில் அவர் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணியில் மும்முரமாக இருக்கிறார் என்று கூறினார்கள். ஆக இந்த மின்னலை போன்ற காட்சி தன்னுடைய இறுதியை எட்டியது. இஸ்லாமிய வரலாற்றில் இந்த பையத்தே ரிஸ்வான் என்ற பெயரில் புகழ்பெற்றிருக்கிறது. அதாவது எதில் முஸ்லிம்கள் இறைவனுடைய முழுமையான தன்னிறைவு பரிசாக பெற்றார்களோ அந்த பையத். திருக்குரானும் கூட இந்த பையத்தை பற்றி குறிப்பாக எடுத்து கூறியிருக்கின்றது. ஆக அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத் யுபாயிஊனக தஹ்த ஷஜரதி ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத அலைஹிம் வ அஸாபஹும் ஃபத்ஹன் கரீபா. நம்பிக்கையாளர்கள் மரத்திற்கடியில் உம்மிடம் உடன்படிக்கை செய்து கொண்ட போது நிச்சயமாக அல்லாஹ் அவர்களை குறித்து மிக்க மகிழ்ச்சியடைந்து அவர்களது உள்ளங்களில் இருந்த நம்பிக்கை தன்னை அறிந்து அவர்களுக்கு சாந்தியை இறக்கி அண்மையில் வரவிருக்கும் ஒரு வெற்றியினை அவர்களுக்கு வெகுமதியாக வழங்கினான். கண்ணியத்திற்குரிய சஹாபாக்களும் எப்பொழுதும் இந்த பையத்தை மிகவும் பெருமிதத்தோடும் அன்போடும் எடுத்துரைத்து வந்தார்கள். மேலும் அவர்களில் பெரும்பாலான மக்கள் பின்னால் வரக்கூடியவர்களிடம், நீங்கள் மக்கா வெற்றியை வெற்றியாக எண்ணுகிறீர்கள், ஆனால் நாங்களோ பையத்தே ரிஸ்வானையே வெற்றியாக கருதுகின்றோம் என்று கூறினார்கள். மேலும் இந்த பையத் தனது அடிப்படையில் ஒரு மிகவும் மகத்துவமான வெற்றியாக இருந்தது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் இது வருங்காலத்தில் வரக்கூடிய வெற்றிகளுக்கான கதவை திறந்துவிட்டது என்பது மட்டுமல்லாமல், இதிலிருந்து முஹம்மதிய மார்க்கத்தின் மையமாக இருந்த இஸ்லாத்திற்காக வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஆன்மா மிகவும் கம்பீரமான முறையில் வெளிப்பட்டது. மேலும் இஸ்லாத்திற்காக மாய்த்து கொள்ளக்கூடியவர்கள் தம்முடைய செயலால் அவர்கள் தூதர் மற்றும் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொண்டு வரப்பட்டுள்ள உண்மைக்காக ஒவ்வொரு களத்திலும், மேலும் ஒவ்வொரு களத்தின் ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கை மற்றும் மரணத்தின் வாணிபத்திற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தி காட்டிவிட்டார்கள். இதனால் கண்ணியத்திற்குரிய சஹாபாக்கள் பையத்தே ரிஸ்வான் தொடர்பாக எடுத்துரைத்தவாறு, இந்த பையத் மரணத்திற்கான வாக்குறுதியாக இருந்தது. அதாவது இந்த பையத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தின் கண்ணியத்திற்காக தன்னுடைய உயிரோடு விளையாடுவதில் பின்தங்கி இருக்கவில்லை என்று கூறி வந்தார்கள். இந்த பையத்துடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த உறுதிமொழி தற்காலிகமான உணர்வோடு, தற்காலிகமான உத்வேகத்தில் பெறப்பட்ட ஒரு உறுதிமொழி அல்ல. மாறாக இது உள்ளத்தின் ஆழத்தின் ஓசையாக இருந்தது. அதற்கு பின்னால் முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த ஆற்றலின் மையப்புள்ளி ஒன்றிணைந்திருந்தது. குறைஷியர்களுக்கு இந்த பையத்தை பற்றிய தகவல் கிடைத்த போது அவர்கள் அச்சமடைந்து விட்டார்கள். அவர்கள் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் விடுவித்து மட்டும் விடவில்லை, மாறாக
தம்முடைய தூதுவர்களிடம், எப்படியாவது முஸ்லிம்களிடம் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள், ஆனால் கண்டிப்பாக இந்த வருடத்திற்கு பதிலாக இனி வருங்காலங்களில் அவர்கள் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்ற நிபந்தனையை வைத்துவிடுங்கள் என்று வழிகாட்டினார்கள். எவ்வாறு இருப்பினும் இந்த வருடம் திரும்பி சென்று விட வேண்டும் என்று கூறினார்கள். மறுபுறம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே, நான் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியத்திற்குரிய மாதத்தின் கண்ணியம் மற்றும் பைத்துல்லாவுடைய கண்ணியத்திற்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேன் என்று உறுதி பூண்டிருந்தார்கள். அல்லாஹும் அன்னாருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் குறைஷர்களோடு செய்யப்படக்கூடிய இந்த சமரசம் வருங்காலத்தின் வெற்றிகளுக்கு வழித்தடமாக அமையும் என்று நற்செய்தி வழங்கியிருந்தான். எனவே இரு தரப்பில் சார்பாகவும் இந்த சூழல் சமரசத்திற்கான மிகவும் உன்னதமான ஒரு சூழலாக இருந்தது. மேலும் இந்த சூழலில் சுஹைல் பின் அமர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்தடைந்தார். அவரை பார்த்த உடனேயே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது விவகாரம் எளிமையாவதாக தென்படுகிறது என்று கூறினார்கள். சமரசத்திற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பமானது. சுஹைல் பின் அமர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்தார். அன்னார் அவரை பார்த்த உடனேயே, ஏற்கனவே கூறப்பட்டது போன்று, சுஹைல் வருகின்றார், இப்பொழுது இறைவன் நாடினால் விவகாரம் எளிமையாகிவிடும் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் சுஹைல் வந்தார். அவர் வந்தவுடனேயே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், வாருங்கள், நீண்ட விவகாரங்களை போகவிடுங்கள், நாம் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம் என்று கூறினார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நாங்களும் தயாராக இருக்கிறோம் என்று உரைத்தவாறு தம்முடைய செயலாளரான ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைத்தார்கள். இந்த உடன்படிக்கைக்கான நிபந்தனைகள் இவ்வாறு எழுதப்பட்டன. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாருடைய தோழர்களும் இந்த வருடம் திரும்பி சென்று விட வேண்டும். இனிவரும் வருடத்தில் அவர்கள் மக்காவில் வந்து உம்ராவிற்கான அம்சங்களை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் உரையிலிடப்பட்ட வாளை தவிர வேறு எந்த ஒரு ஆயுதத்தையும் உடன் வைத்திருக்க கூடாது. மக்காவில் 3 நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது. மக்காவாசிகளில் யாராவது ஒரு ஆண், அவர் முஸ்லீம் ஆகிவிட்டாலும் சரி, மதினா சென்றால் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு மதினாவில் தஞ்சமளிக்க கூடாது, திருப்பி அனுப்பிவிட வேண்டும். ஆனால் யாராவது ஒரு முஸ்லிம் மதினாவை விட்டுவிட்டு மக்கா வந்துவிட்டால் அவர் திருப்பி அனுப்பப்பட மாட்டார். ஆக ஒரு அறிவிப்பின்படி மக்காவாசிகள் யாராவது ஒருவர் தம்முடைய வழி, அதாவது காப்பாளருடைய அனுமதியின்றி மதினாவிற்கு வந்தால் அவரை திருப்பி அனுப்பிவிட வேண்டும் என்று இருந்தது. அரபு நாட்டு கோத்திரங்களில் எந்த கோத்திரத்தினர் விரும்புகின்றாரோ அவர்கள் முஸ்லிம்களோடும், எந்த கோத்திரத்தினர் விரும்புகின்றாரோ அவர்கள் மக்காவாசிகளோடும் தோழமை கொள்ளலாம். இந்த உடன்படிக்கை தற்பொழுது 10 ஆண்டுகளுக்காக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குறைஷியர்கள் மற்றும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் போர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் என்றிருந்தது. இந்த உடன்படிக்கைக்கு 2 பிரதிகள் தயாரிக்கப்பட்டன. மேலும் சாட்சியாளர்களாக 2 தரப்பிலிருந்தும் பல்வேறு கண்ணியத்திற்குரியவர்கள் அதில் கையொப்பமிட்டார்கள். முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து கையொப்பமிடக்கூடியவர்களில் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அந்த தருணத்தில் மக்காவிலிருந்து திரும்ப வந்து விட்டிருந்தார்கள். அதாவது குறைஷியர்கள் அவர்களை பிடித்து வைத்திருந்தார்கள் அல்லவா, அவர்கள் அந்த நேரத்தில் விட்டுவிட்டிருந்தார்கள். ஆக அவர்களும் கூட அந்த உடன்படிக்கையை கையெழுத்திட்டார்கள். அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப், சாத் பின் அபி வக்காஸ் மற்றும் அபு உபைதா ஆகியோரும் கையொப்பமிட்டார்கள். உடன்படிக்கை நிறைவேறிய பிறகு சுஹைல் பின் அமர் அந்த உடன்படிக்கையின் ஒரு பிரதியை எடுத்துக்கொண்டு மக்காவாசிகளை நோக்கி சென்று விட்டார். மேலும் இன்னொரு பிரதி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே இருந்தது. ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிகழ்வை எடுத்துரைத்தவாறு தம்முடைய சொற்களில் இவ்வாறு கூறியிருக்கின்றார்கள்: சுற்றுப்புறங்களில் உள்ள மக்கள் மக்கத்தினர்களிடம், இந்த மக்கள் தவாஃப் செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், நீங்கள் அவர்களை ஏன் தடுக்கின்றீர்கள் என்று வலியுறுத்தி கூறினார்கள். ஆனால் மக்கத்தினர்கள் தங்கள் பிடிவாதத்தில் உறுதியாக நின்றனர். இதனை கண்ட வெளிக்கோத்திரங்களைச் சார்ந்த மக்கள் மக்கத்தினர்களிடம், உங்களுடைய இந்த நடைமுறை நீங்கள் தீமை செய்வதைத்தான் நோக்கமாக கொண்டிருக்கிறீர்கள், சமாதானத்தை அல்ல என்பதையே காட்டுகிறது. எனவே நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தர தயாராக இல்லை என்றனர். ஆக இது ஒரு புதிய விஷயம் ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். அக்கம்பக்கத்தில் இருந்த கோத்திரங்கள் தரப்பில் இருந்தும் அழுத்தம் இருந்தது. எனவே மக்காவாசிகள் பயந்து விட்டார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளும் முயற்சியில் இறங்கப் போவதாக இணக்கம் தெரிவித்தனர். இந்த செய்தி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும் அன்னார் பிற்காலத்தில் தமது 3வது ஹலீஃபாவான
ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்களை மக்கத்தினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அனுப்பினார்கள். ஹதரத் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் மக்காவுக்கு சென்ற போது அங்கு அவர்களுக்கு மிக அதிகமான உறவினர்கள் இருந்ததால் அவர்களின் உறவினர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, தாங்கள் மட்டும் தவாஃப் செய்து கொள்ளுங்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டில் வந்து தவாஃப் செய்து கொள்ளட்டும் என்றார்கள். ஆனால் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், என் எஜமானரின்றி நான் மட்டும் தவாஃப் செய்ய முடியாது என்றார்கள். அவர்கள் மக்காவின் தலைவர்களுடன் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்ததால் மக்காவில் உள்ள சிலர் தீய எண்ணம் கொண்டு ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தியை பரப்பிவிட்டார்கள். இந்த செய்தி பரவி ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்தது. உடனே ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களை ஒருங்கிணைத்து, எல்லா சமுதாயங்களிலும் அரசு தூதரின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் பாதுகாக்கப்படுகிறது, உஸ்மான் அவர்களை மக்கத்தினர்கள் கொன்றுவிட்டார்கள் என்ற செய்தியினை நீங்கள் கேள்விப்பட்டுள்ளீர்கள். இந்த செய்தி உண்மையானதென்றால் நாம் வலுக்கட்டாயமாக மக்காவிற்குள் நுழைவோம், அதாவது மக்காவிற்குள் நாம் சுமூகமாக நுழைய வேண்டும் என்ற நம்முடைய முதல் நோக்கம் எந்த நிலைமைகளின் அடிப்படையில் அமைந்திருந்ததோ அந்த நிலைமைகள் மாறிவிடும். எனவே நாம் அந்த நோக்கத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். ஆகவே நாம் இங்கிருந்து முன்னேறி செல்ல வேண்டுமானால், ஒன்று நாம் மக்காவை வென்றே திரும்ப வேண்டும், அல்லது நம்மில் ஒவ்வொருவரும் போர்க்களத்தில் மடிய வேண்டும். இவ்வாறு சபதம் செய்து கொள்ள ஆயத்தமாக இருப்பவர்கள் என்னிடம் பையத் உறுதிமொழி செய்யுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்ததும் அவர்களுடன் சென்றிருந்த 1500 பயணிகளும் 1500 போர் வீரர்களாக மாறிவிட்டனர். அவர்கள் பித்து பிடித்தவர்களாக முண்டியடித்துக் கொண்டு மற்றவர்களுக்கு முன்னதாக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் பையத் செய்ய முயன்றனர். இந்த பையத் முழு இஸ்லாமிய வரலாற்றில் பெரும் முக்கியத்துவம் வகிக்கிறது. இது மரத்தின் உறுதிமொழி என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த பையத் வாங்கப்பட்ட போது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். மேலும் இந்த பையத்தில் கலந்து கொள்ளக்கூடியவர்களில் கடைசி மனிதர் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரை அவர் மிகவும் பெருமிதத்தோடு இந்த விஷயத்தை எடுத்துரைத்து வந்தார். ஏனெனில் அந்த 1500 பேரில் ஒருவர் கூட அந்த உறுதிமொழியினை எடுத்துக்கொள்ள தவறவில்லை. அதாவது பகைவர்கள் இஸ்லாமிய தூதரை கொன்றுவிட்டார்கள் என்றால் இன்று 2 சூழ்நிலைகளில் ஒன்றை கட்டாயம் செய்தே ஆக வேண்டும். ஒன்று, இன்று மாலைக்குள் அவர்கள் மக்காவை வென்று விடுவார்கள், அல்லது இன்று மாலைக்குள் போர்க்களத்தில் அவர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள். முஸ்லிம்கள் இந்த உறுதிமொழியை எடுத்து முடித்ததும் ஹதரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் திரும்பி வந்து விட்டார்கள். அவர்கள், மக்கத்தினர் இந்த ஆண்டு நம்மை உம்ரா செய்ய அனுமதிக்க மாட்டார்கள், ஆனால் அவர்கள் அடுத்த ஆண்டு அனுமதி தர இசைந்துள்ளார்கள். இதற்காக உடன்படிக்கை செய்ய தங்களுடைய பிரதிநிதிகளை அவர்கள் நியமித்துள்ளனர் என்றார்கள். ஹசரத் உஸ்மான் ரலிலான் அவர்கள் வந்த சிறிது நேரத்திற்கு பிறகு மக்காவின் ஒரு தலைவர் சுஹேல் என்பவர் உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். ஆக இந்த உடன்படிக்கை எழுதப்பட்டது. ஹதரத் உஸ்மான் ரலிலான்ஹு அவர்களை பற்றிய இந்த குறிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இனி வருங்காலங்களிலும் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லா தாலா. இப்பொழுது நான் துவாக்களின் புறம் கவனமூட்ட விரும்புகின்றேன். பாகிஸ்தானின் நிலைமைக்காக குறிப்பாக துவா செய்யுங்கள். வீடுகளின் 4 சுவர்களுக்குள்ளும் இப்பொழுது அவர்கள் பாதுகாப்பாக இல்லை. தம்முடைய இடத்திலும் அவர்கள் பாதுகாப்பாக இல்லை. எல்லா இடத்திலும் மௌலவிகள் கூற கேட்டு காவலர்கள் சென்றடைந்து விடுகின்றார்கள். சில நல்லியல்புடைய காவலர்கள் இத்தகையவர்களாகவும் இருக்கின்றார்கள். அவர்கள், எங்களுடைய அனுதாபங்கள் உங்களோடு இருக்கின்றன, ஆனால் நாங்கள் என்ன செய்யட்டும், எங்கள் மீது அழுத்தம் இருக்கிறது, எங்களுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆக அல்லாஹ் இப்படிப்பட்ட தீய இயல்புடைய அதிகாரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்றுவானாக, நாட்டை காப்பாற்றுவானாக. ஒவ்வொரு அகமதிக்கும் சுதந்திரமான முறையில் மற்றும் பாதுகாப்பான வழிமுறையில் தன்னுடைய நாட்டில் வசிப்பதற்கான தௌஃபீக் வழங்குவானாக. குறிப்பாக துவா செய்து கொண்டே இருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்கள் தொடர்ந்து கொண்டே இருந்தால் நாம் எதிரிகளுடைய மிகவும் படிப்பினைக்குரிய முடிவை கண்கூடாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு துவாக்களை செய்வதற்கு நல்வாய்ப்பினை வழங்குவானாக, அவற்றை ஏற்றும் கொள்வானாக. الحمد لله
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر